மட்டும் இல்ல, இன்னொரு சிறப்பு ஒன்று இருக்கு. எவன் புறமுதுகிட்டு ஓடுறானோ அவன் மேலே அம்பு ஓடக்கூடாது. பின்னாடி இருந்து கத்தியை தூக்கி வீசிட்டு நான் தான் வெற்றி பெற்றவன் சொல்ற ஹீரோயிசம்லாம் அன்னைக்கு இல்ல. முன்னாடி நின்று எதிர்த்து நின்று சண்டை போடணும். அதனாலதான் சங்க இலக்கியத்துல ஒரு தாய் சொன்னா, ஒருத்தன் ஓடி போய் சொல்றான், ஏ கிழவி என்ன வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்க, அங்க உன் மயம் புறமுதுகிட்டு போர்க்களத்துல கிடக்குறாரு, உடனே வாள் எடுத்துக்கிட்டு ஓடுறான். அப்படிப்பட்ட கோழைக்கா நான் பால் கொடுத்தேன், அங்கே போய் என்னுடைய மார்பை அறுத்தறியம்ட்டு போறான். ஆனா அங்கு அவன் புறமுதுகிடல, நெஞ்சில உரம் தாங்கி இருக்கிறான். தெரிஞ்ச பிறகு அவ கேட்கிறா, என்னுடைய மகனை புறமுதுகிட்டு ஓடியவன் என்று சொன்னவன் யார்? என்னுடைய வாள் இங்க இருக்கு, அவனுடைய நாக்கு எங்க? அப்ப அப்படிப்பட்ட சிறப்பான மரக்குல பெண்ணை பெற்ற இந்த தமிழ் சமூகம் என்பது மரத்திலும் போரிலும் வீரத்திலும் எல்லாவற்றிலும் அறத்தை வைத்து முதன்மைப்படுத்தி இருக்கின்றது அப்படிங்கிறத சொல்ற. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்று சொல்லப்படுகிறது. இங்க ஒண்ணுமே புறநானூர்ல ஒரு பாடல் போதுங்க, நம்மளுடைய வாழ்வியல் அறம் என்ன என்பதை அழகா சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு சிறப்பான விஷயங்கள் நிறைய சொல்றாங்க. அள்ளில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் இரவு பொழுது. ஐயோ மணி 10:30 இப்ப போய் சொந்தக்காரங்க வந்திருக்காங்களே, நான் எல்லா மாவையும் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேனே, வேலை முடிஞ்சு போச்சு, இனிமேயும் அடுப்பு பத்த வைக்கணுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த நவநாகரிக காலத்திலாம் நம்ம ஒரு சில குடும்பங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அன்னைக்கு அப்படி இல்லை. பெரிய புராணத்தை எடுத்துக்கிட்டாலும் வரும், இளையாங்குடி மரம் போய் நைட்ல கடந்த நெல் எடுத்துட்டு வந்து குத்தி சமைச்சு போட்டாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஆனா அவங்க சொல்றாங்க பாருங்க, அள்ளில் ஆகினும் இரவு பொழுதாக இருந்தாலும் பரவாயில்ல, விருந்து வந்துருச்சு அப்படின்னா மகிழ்ந்துருவாங்களாம். ஒரு இடத்துல சங்க இலக்கியத்துல ஒரு தலைவன் சொல்றான், எங்க வீட்டுல அடிக்கடி விருந்து வரணும்னு நான் ஆசைப்படுறேங்கிறான். ஏன் அப்படின்னா இந்த தலைவன் தலைவியுடைய ஊழல் இருக்கு பாத்தீங்களா, அது விருந்து வந்துருச்சுன்னா இருக்காதான். அப்ப என்னுடைய தலைவி என்னோட சண்டை போடாம மகிழ்ச்சியா, எவ்வளவு ஒரு நல்ல தலைவன், என்னுடைய மனைவி என்கிட்ட மகிழ்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கணுங்கிறதுக்காக எங்க வீட்டுக்கு அடிக்கடி விருந்து வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த தொன்மத்தை நமது இலக்கியங்கள் பதிவு செய்யப்படுகின்றன. அதனாலதான் பண்பெனப்படுவது பாடு அறிந்து ஒழுகுதல் என்று சொன்னாங்க. இதை விட இன்னொரு அழகான ஒரு பாடல் இருக்கு, உண்டால் அம்மை உலகம். அதுல சொல்றாங்க, இந்திரர் அமிழ்தம் எய்வதாயினும் இனிதென தமிழர் உண்டலும் இளரே, முனிவில் துஞ்சலும் இளர். அதாவது இந்திரன் அமிழ்தத்தை கொடுத்தா போல அதை என்ன பண்ணுவானா நமக்கு அப்படின்னு வச்சுக்கிற மாட்டாங்களாம், மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை தான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியையும் இங்கு பதிவு செய்யறாங்க. அதோட மட்டும் இல்லாம இந்த இல்லற அறம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த இல்லற அறத்தை பார்ப்பதற்கு முன்னாடி இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன, இந்த சமூகம் என்பது எப்படிப்பட்டது? தென்கடல் வளாகம் பொதுமையின்றி பெண் குடை நிலற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் உண்பது நாளி உடுப்பவை இரண்டே பிறவு எல்லாம் ஓர் ஒக்குமே. நீ எம்மூட்டு கோடி கோடி கோடியா சொத்து சேர்த்தாலும் சரி, சாப்பிடுறது 4 அரிசி, போடுறது மேலாட ஒண்ணு கீழாட ஒண்ணு, அவ்வளவுதான். இது கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க கோடியில இருக்கிறவனா இருந்தாலும் சரி, இப்ப எல்லாருக்கும் இதுதான் வாழ்க்கை. அப்ப என்ன பண்ணு, கொடு, செல்வத்து பயனே ஈதல், துய்ப்போ எண்ணின தப்புலப்படுவே. ஐயோ எனக்கு மட்டுமே வச்சுக்கிறேன் அப்படின்னா போகும்போது எதையும் நம்ம கொண்டு போறது இல்லை. எதை கொண்டு வந்தோம் அதை இழப்பதற்கு, எதை கொண்டு செல்ல போகிறோம் தெரியல, இருக்கும் வரை அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவு என்பதை தான் ரொம்ப அழகா அந்த தனி மனித அறத்திலையும் சொல்றாங்க, பொது அறத்திலையும் சொல்றாங்க. இன்னொரு இடத்துல ஒருத்தர் போய் கேட்கிறாரு, ஏயா உனக்கெல்லாம் நரைமுடியே வரலையே, இவ்வளவு வயசாயிருச்சே, இன்னைக்கெல்லாம் நம்மளுக்கு 18-20 வயசுல வந்துருது நரைமுடிகள்லாம். கேட்டா இளம் நரை அப்படின்னு சொல்லிக்கும். அது ஏன் வருதுன்னு நமக்கு தான் தெரியும். நம்மளுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு முறைகள்லாம் மாறி போச்சு. இன்னைக்கு நாம எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் எல்லாம் நம்மளுக்கு பலவித மாற்றங்களை உருவாக்கி கொண்டிருக்கு. அவர் அதுக்கு பதில் சொல்றாரு, இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு அடிக்கடி மகிழக்கூடிய ஒரு நிலைப்பாடு. ஆண்டு பலவாக நரையில ஆகுதல் யாங்கு ஆகியர் என வினவுதி. ஏன் நரை வரல நீ கேட்கிற இல்லப்பா, அதுக்கு பதில் சொல்றேன். மாண்ட என் மனைவியோடு மக்களும் நினைக்கிற, மாண்டனா செத்து போயிட்டு நினைச்சுக்க கூடாது. நம்ம மதிப்புடைய மாண்புடைய மனைவியா,
மாண்புடைய மனைவி, அதனாலதான் அவளுக்கு இல்லான்னு பேருங்க. அவ இல்லத்துல இல்லைன்னா எதுவுமே இல்லை. தன்னையும் பார்த்து, தன் குடும்பத்தையும் பார்த்து, தன் சுற்றத்தையும் பார்த்து, இந்த தன்னுடைய பணி என இந்த சமூகத்துக்கும் ஒரு அவளை சுத்தி பல வளையங்கள் உண்டு. இவ நடுவுல இருந்துகிட்டு ஒவ்வொரு வளையத்துக்குள்ளேயும் ஓடி 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 உழைக்கக்கூடிய ஒரு சிறப்பிற்குரியவளாக இல்லாள் தென்படுகிறார். அதனாலதான் சொல்றாங்க, மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். மனைவி மட்டும் இல்ல, நல்ல பிள்ளைங்க, சொல்படி கேட்கக்கூடிய குழந்தைகளும் இருந்தார்கள். அதனால மட்டும் இல்ல, அல்லவை செய்யான் காக்கும் அதன் தலை யான் கண்டனையர் என் இளையரும் வேந்தனும். அழகான விசனை. யான் கண்டனைய என் இளையரும் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும் அதன் தலை. என்னுடைய மன்னன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் நல்லவை செய்கிறவன், அல்லவை செய்கிறவன் இல்ல. இப்படிப்பட்ட சமூகத்துல இருக்கிறதுனாலதாங்க என் தலை நடக்கவே இல்லைன்னு சொல்றேன். நாம இப்ப எப்படிப்பட்ட சமூகத்துல இருக்கிறோம், எத்தனை பேருக்கு நிறைய இருக்குன்றத நம்ம தான் தேடி கண்டுபிடிச்சுக்கிறோம். அப்ப இந்த தொன்மை அறத்தை மிக சிறப்பாக சொல்றது மட்டும் இல்ல, அம்மா தொடங்கும் போது அழகா சொன்னாங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர். இன்னைக்கு இருக்கிறோமா? திணை அமெரிக்காவுல இருக்கிறோம், நான் காரைக்குடியில இருக்கிறேன். நம்ம 2 பேருமே சொல்கிறோம், அம்மா சென்னையில இருக்காங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்றோம். ஆனா தீதும் நன்றும் பிறர் தரவாரா? அப்ப யாரு? நானும் போய் எனக்கு துன்பத்தை விளைவித்துக்கிட்டு அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம எழுப்பக்கூடிய நிலையில தான் இருக்கிறேன் போலிய. அந்த துன்பம் வருவதற்கான களம் எது, ஏன் இது வந்தது என்பதை நாம் சிந்திக்க மறந்து போயிருக்கின்றோம். இந்த அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிறத பதிவு செஞ்சாங்க அம்மா. ஏன் அறம் செய் என்று ஏன் ஔவையார் சொல்லவில்லை? அறம் செய்ய விரும்பு என்று மட்டும் ஏன் சொல்கிறார்? செயல் என்பது எண்ணத்தினுடைய வெளிப்பாடு. எண்ணத்துல ஒருத்தன் ஒரு செயலை வச்சுட்டானா அது தன்னால நடக்கும். அதனாலதான் ஔவையார் அறம் செய்ய விரும்பு என்று சொல்கிறார். இப்ப இந்த யாதும் முறையில் அழகா வருது. வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டது, அதுக்கு அறம் சொல்கிறது பாருங்க. நீர் வழி படும் புனை போல் ஆர் உயிர் முறை வழிப்படும். இதுதான் நியதி, இதன் அடிப்படையில தான் நமது வாழ்க்கை போகும். அதனால பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. அவனுக்கு எல்லாம் தெரியும் என்று அவனை நீ பெருமையாக பெரியோன் என்று பேசவும் செய்யாதே. அதற்காக சிறியவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு எதுவுமே தெரியாது என்று நீ மறைக்கவும் செய்யாதே என்று பதிவு செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடு